ஏகாதசி நாளில் வழிபடுபவர்களுக்கு நினைப்பவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார் பகவான் கிருஷ்ணர். அப்படி இன்றைய தினம் உற்பத்தி ஏகாதசி, கார்த்திகை மாத தேய்பிறை ஏகாதசியை உற்பத்தி ஏகாதசி என்பதாக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. இன்றிலிருந்துதான் இந்த ஏகாதசி விரதமானது ஆரம்பம். அதாவது முதலில் ஏகாதசி விரதமானது அனுஷ்டிக்கப்பட்ட நாள் இன்றைய தினம். அப்படிப்பட்ட இன்றைய தினம் ஏகாதசி விரத மகிமையை கேட்டாலே வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்து பகவானை தரிசனம் செய்து அவரை புகழ்ந்து பாடி ஸ்தோத்திரம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்குமோ அந்த பலன்கள் அனைத்தையும் பெறலாம். மேலும் நம்முடைய கர்ம வினைகள் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்று மகா புண்ணிய பிராப்தியை அடையலாம் என்பதாக சாஸ்திரங்கள் குறிப்பிடுகின்றன. கிருதயுகத்தில் முரண் என்னும் ஓர் அசுரன் மிக்க வலிமை உடையவனாக இருந்தான். தேவர்கள் முனிவர்கள் எல்லோரையும் கொடுமைப்படுத்தி வந்தான். இதனால் துன்பமடைந்த தேவர்கள் மற்றும் முனிவர்கள் சிவனிடம் முறையிட்டனர். சிவனோ அவர்களை மகாவிஷ்ணுவை சரணடையும்படி கூறினார். அனைவரும் மகாவிஷ்ணுவை சரணடைந்து அசுரன் முரனின் கொடுமைகளை எடுத்துச் சொல்லி தங்களை காத்து அருள வேண்டும் என்று வேண்டிக் கொண்டனர். அவரும் காத்து அருள்வதாக கூறினார். முரனுடன் மகாவிஷ்ணு போர் புரிய தொடங்கினார். சாதாரணமாக போர் ஒரு முடிவுக்கு வரவில்லை. சுமார் 1000 ஆண்டுகள் போர் நடந்தது. சற்று களைப்பாறுவதற்கு பத்ரியில் உள்ள ஒரு குகையில் மகாவிஷ்ணு ஓய்வெடுத்துக் கொண்டிருந்தார். அவர் அயர்ந்து ஓய்வெடுக்கும் பொழுது அசுரன் முரன் அவரை கொல்ல முற்பட்டான். அச்சமயத்தில் மகாவிஷ்ணுவின் உடலிலிருந்து ஒரு வேர்வை துளியாக ஒரு பெண் தோன்றினார். அவள் அந்த அசுரனுடன் போரிட்டு அவனை கொன்றாள். உறக்கத்திலிருந்து விழித்த மகாவிஷ்ணு நடந்த நிகழ்ச்சிகளை அறிந்தார். அந்த பெண்ணை பாராட்டி ஏகாதேசி என்ற பெயரை சூட்டி 11வது திதியான ஏகாதேசி திதியானாள். ஏகாதேசியே, நீ தோன்றிய இந்நாளில் விரதமிருந்து என்னை வழிபடுபவர்களுக்கு சகல செல்வங்களையும் அருள்வதுடன் முடிவில் வைகுண்ட பதவியையும் அருள்வேன் என்று அருளினார். இந்த ஏகாதேசி திதி தோன்றியது இந்த மாதத்தில் இன்றைய தினம்தான். அதனால்தான் இதற்கு உத்பான அல்லது உற்பத்தி ஏகாதேசி என்பதாக பெயர். அப்படிப்பட்ட இன்றைய தினம் மகாவிஷ்ணுவை கிருஷ்ணரை தியானித்துக் கொண்டு இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை கேட்டாலே நம்முடைய எப்பேற்பட்ட கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க மகாவிஷ்ணு கிருஷ்ண பகவான் ஓடி வந்து அருள்வார். எப்படி கஜேந்திரனை காப்பாற்ற வைகுண்டத்திலிருந்து வேகமாக ஓடி வந்தாரோ அப்படி என்பதாக துதிக்கப்பட்ட பாகவதத்தில் உள்ள கஜேந்திர மோட்சத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸ்ரீ கஜேந்திர மோக்ஷா ஸ்ரீ சுகவாச்ச ஆசீத் கிரிவரோ ராஜன் த்ரிகூட இதி விஸ்ருதः க்ஷீரோதேனாவ்ருத ஸ்ரீமான் யோஜனாயுதமுச்ச்ரிதः தாவதா விஸ்ருதः பர்யக்த்ரிபிः ஸ்ருங்கைः பயோநிதிம் திசश्चरोचयन्नास्ते रौप्यायसगिरन्मयैः अन्यैश्च ककुभः सर्वा रत्नधातु विचित्रितैः नानाद्रुमलतागुल्मै निर्घोषै निर्जराम्बसां सदा निमज्जमानाङ्घ्रिः समन्तात्पय ऊर्मिभिः करोति श्यामलां भूमिं हरिन्मरगताश्मभिः सिद्धचारण गन्धर्वै विद्याधरमघोरगैः किन्नरै अप्सरोभिश्च क्रीडद्भिर्जुष्टकन्दरः यत्र सङ्गीत सन्नादै नदद्गुगममर्षया अभिगर्जन्ति हरयः श्लाघिनः परशङ्कया नानारण्यपशूरात् सङ्कुलद्रोण्यलङ्कृतः चित्रद्रुमसुरोद्यान कलकण्ठविहङ्गमः सरित्सरोभिरच्छोदै पुलिरैर्मणिवालुकैः दिवस्त्रिमज्जनामोद सौरवाम्बुनिलैर्युतः तस्य द्रोण्यां भगवतो वरुणस्य मगात्मनः उद्यानमृदुमन्नाम ह्याक्रीडं सुरयोषिता सर्वतोऽलङ्कृतं दिव्यै नित्यपुष्पफलद्रुमैः मन्दारैः पारिजातैश्च पाटलाशोकचम्पकैः चूतैः प्रियालैः पणसैः आम्रैराम्रातकैरपि क्रमुणैर्नारिकेलैश्च खर्जूरैर्बीजपूरकैः मधुकैस्तालसालैश्च तमालैरसनार्जुनैः अरिष्टोदुम्बरप्रक्षैः वटैः शुकचन्दनैः पिचुमन्दै कोविदारै सरलैः सुरदारुभिः द्राक्षेक्षुरम्बाजम्बूभिः बदर्यक्षाभयामलैः बिल्वैः कपित्तैः जम्बीरै वृतो बल्लातकैरपि
तस्मिन् सरस्सु विपुलं लसत्काञ्चन पङ्कजम् कुमुदोत्पलकल्गार शतपत्रश्रियोर्जितम् मत्त षट्पद निर्गुष्टं शकुन्तैकलनिस्वनैः हंसकारण्डवाकीर्णं चक्राह्वैसारसैरपि दलकुक्कुटकोयट्टि ध्यात्युगकलकूजितम् मत्स्यकच्छप सञ्चार चलत्पद्मरजपयः कदम्बमेतसनलनीपवञ्जुलकैर्नृतम् कुन्दैकुरवकाशोकैः शिरीशैकूटचिद्बुधैः कुब्जकैः स्वर्णयूतीभिः नागपुन्नागजादिभिः मल्लिकाशतपत्रैश्च माधवीजालकादिभिः शोभितं तीरजैश्चान्यै नित्यर्तुरबिलं द्रुमैः तत्रैकदा तद्गिरिकाननाश्रयः करेणुभिर्वारणयूतपश्चरन् सकण्टकं गीचकवेणुवेत्रवत् विशालगुल्मं मृजन्वनस्पतिं यद्गन्धमात्रादरयो गजेन्द्र व्याघ्रादयो व्यालमृगाश्च खड्गाः महोरगाश्चापि भयाद्रवन्ति सौगौरकृष्णा सरवाश्च मर्यः वृकावरागामैषक्षशल्या गोपुच्छशाला वृकमर्कटाश्च अन्यत्र क्षुद्रा हरिणाशसादयः चरन्त्यभीदायुधनुग्रहेण सघर्मतप्तः करिभिक्करेणुभिः त्वामदत्युत्कलमैरभिवृतः गिरिं गरिं नापरितः प्रकम्पयन् निषेव्यमानोलिकुलैर्मदासनैः सरोनिलं मङ्गजलेणुपूषितम् जिघ्रन्विदूरा मदविह्वलेक्षणः ऋतस्वयूतेन त्रिशार्दितेन तत् सरोवराभ्यां समतागमद्रुतम् विगाह्य तस्मिन् अमृताम्बुनिर्मलम् हेमारविन्दोत्पलरेणुवासितम् पपौनिकामं निजपुष्करोद्धृतम् स्वात्मानमद्विस्नपयन् गतक्लमः सपुष्करेणोद्धृतशीकराम्बुभिः निपातयन् संरमयन् यथाग्रिः जिघ्रन्करेणुक्कलपाश्च दुर्मणा ह्यचट्टकृत्रं कृपणोजमायया तं तत्र कश्चिन् नृपदैवतोदितो रागोबलीयास्तरणौ रुषाग्रहीत् यदृच्छयैवं व्यसनं गतो गजो यथा बलं सोति बलोऽपि चक्रमे तथा दुरं यूतपतिं करेण वो विकृष्यमाणं तरसा बलीयसा विचक्रुषुर्दीनधियोपरे गजाः पास्निग्रगास्तारयितुं चाशकन् नियुध्यतोरेवमिबेन्द्रणक्रयो विकर्षतोरण्डरतो बहिर्मितः समासहस्रं व्यगमन्मयीपदे सप्राणयोश्चित्रममन्ददाधराः ततो गजेन्द्रस्य मनोबलौजसां कालेन दीर्घेन मगानभूद्भ्यः विकृष्यमाणस्य जले वसीदतो विपर्ययो भूत्सकलं जलौकसः इतं गजेन्द्रस्य यदापसङ्कटो प्राणस्य देही विवशोद्य दृच्छया अपारयन्नात्मविमोक्षणे चिरम् तस्याविमां बुद्धिमदाप्यपद्यत नमामि मे ज्ञातय आतुरं गजाः कुतः करिण्यप्रभवन्ति मोक्षितुम् रागेण पासेन विधातुरावृतो ह्यहं जतं यामि परम्परायणम् यकश्चनेशो बलिनोऽन्तकोरगात् प्रचण्डवेगादपि तावतो वृषम् भीतं प्रपन्नं परिजाति यद्भयान् मृत्युप्रदावत्यरणं दमीमगे इति श्रीमद्भागवते महापुराणे अष्टमस्कन्धे द्वितीयोऽध्यायः नाम गजेन्द्रमोक्षः सम्पूर्णम्।